ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சீடர். இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னன்னா 10 நிமிஷத்தில் உங்களால் ஒரு யூஸ்டு காராக இதை வாங்கலாமா வேண்டாமாங்கிறது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் முடிவு பண்ண முடியும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. நிறைய பேர் யூஸ்டு கார் வாங்கும்போது இன்ஜின் நல்லா தான் இருக்குது சார், சிங்கிள் ஓனரு, டாக்டர் யூஸ் பண்ணது, கம்பெனி மெயின்டைன்டு, இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் நம்பி லட்சக்கணக்கில் பணம் கொடுக்குறாங்க. ஆனால் உண்மை என்னன்னா 10 நிமிஷத்துலேயே பல பெரிய பிரச்சனைகளை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இந்த வீடியோ முடியும் முன்னாடி நீங்களும் ஒரு யூஸ்டு காரை பேசிக் லெவல்ல இன்ஸ்பெக்ட் பண்ண தெரிஞ்சுக்குவீங்க. ஸோ முதல்ல காரை லாங் டிஸ்டன்ஸ்ல இருந்து பாருங்க. காரு நேர நிக்குதா, ஒரு பக்கம் சாஞ்ச மாதிரி இருக்குதா, ரைட் ஹைட் எல்லா பக்கமும் ஈக்குவலா இருக்கான்னு பாருங்க. அடுத்தது பேனல் கேப்பு, பானட்டு, டோர், பூட்டு, இதோட கேப் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கணும். ஒரு சைடு அதிகமா இருந்தா ஆக்சிடென்ட் ரிப்பேரா இருக்க கூட வாய்ப்பு இருக்கு. இதுதான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ரெட் ஃபிளாக். பெயிண்ட் பாருங்க, சன்லைட்ல வண்டி நின்றுச்சுன்னா இன்னும் நல்லது. ஒரே கார்ல ரெண்டு சைடு தெரியுதான்னு பாருங்க. ஆரஞ்சு பீல் மாதிரி அந்த ஃபினிஷ் இருக்கான்னு பாருங்க. பெயிண்ட் ஓவர் ஸ்ப்ரே பண்ணியிருக்காங்களா, அந்த டோர் ரப்பர்ல பெயிண்ட் இருக்கான்னு பாருங்க. இது எல்லாமே ரீபெயிண்ட் பண்ணதுக்கான அறிகுறி தான். ரீபெயிண்ட் பண்ணதுனால கார் மோசம்னு கிடையாது, ஆனா ஏன் பெயிண்ட் பண்ணாங்கிறத நீங்க கண்டிப்பா கேளுங்க. டயரு, ஒவ்வொரு டயரும் வித்தியாசமா ஒரு தேய்மானம் இருந்தது அப்படின்னா அலைன்மெண்ட் ப்ராப்ளம் இருக்கலாம், இல்ல சஸ்பென்ஷன் ப்ராப்ளம் இருக்கும், ஸ்டீரிங் இஷ்யூ இருக்கலாம். அந்த டயர் டாட்ல உள்ள அந்த டயர் டாட் டேட் பாருங்க. 8 வருஷம் பழைய டயர் இருந்தா கண்டிப்பா நம்ம அதை ரிப்ளேஸ் பண்ணணும். கார் போனட்டை ஓபன் பண்ணுங்க. இன்ஜின் வாஷ் பண்ணி ரொம்ப கிளீனா இருந்தா அதுக்கு கூட நீங்க டவுட்டா கேளுங்க. ஆயில் லீக் இருக்கா, கூலண்ட் இருக்கா, கூலண்ட் கலர் என்ன, பேட்டரி டேட் என்ன, அப்புறம் இன்ஜின் மவுண்ட்ல கிராக் எதுவும் இருக்கான்னு பாருங்க. பெல்ட் கண்டிஷன் எப்படி இருக்கு, இந்த மாதிரி பேனிங் ஸ்மெல் வருதா, இன்ஜின் பேல துரு பிடிச்சிருக்கான்னு பாருங்க. ரஸ்ட் அதிகமா இருந்துச்சுன்னா அது வந்து ஃபிளட்ல அஃபெக்ட் ஆன காரா கூட இருக்கலாம். கார் டோர் திறந்ததும் ஃபர்ஸ்ட் ஸ்மெல்ல நோட்டீஸ் பண்ணுங்க. ஒரு மோசமான வாசனை, அதாவது ஈரப்பதமான ஒரு ஸ்மெல்லு அப்படி இருந்ததுன்னா கண்டிப்பா ஃபிளட்ல அஃபெக்ட் ஆன காரா கூட இருக்கலாம். சீட்டோட தேய்மானம், அப்புறம் வண்டியோட ஓடோமீட்டர் மேட்ச் ஆகுதான்னு பாருங்க. 50,000 கிலோமீட்டர் ஓடின கார் மாதிரி தெரியுதா, இல்ல 2 லட்சம் கிலோமீட்டர் ஓடின மாதிரி இருக்குதா அப்படிங்கறத நம்ம பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஸ்டீரிங்கோடைய தேய்மானம் பாருங்க, கியர் நாபு, பெடல், இந்த மூணும் மைலேஜ் உண்மையா இல்லையா அப்படிங்கறது சொல்லும். காரு ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இக்னிஷன் ஆன் பண்ண உடனே டேஷ்போர்ட் வார்னிங் லைட்ஸ் எல்லாமே வரணும். ஏபிஎஸ், இன்ஜின், ஏர் பேக், பேட்டரி, அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லாமே ஆஃப் ஆகணும். அது வரவே இல்லைன்னா பல்ப் ஏதாவது ரிமூவ் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுவும் ஒரு பெரிய வார்னிங் தான். டெஸ்ட் டிரைவ் இதுதான் முக்கியமான ஸ்டேஜ். மியூசிக் ஆஃப் பண்ணுங்க, ஏசி ஆஃப் பண்ணிருங்க, விண்டோஸை கம்ப்ளீட்டா க்ளோஸ் பண்ணிட்டு இன்ஜின் சவுண்ட் மட்டும் நீங்க கேளுங்க. ஸ்டீரிங் ஒரு பக்கம் புல் ஆகுதான்னு பாருங்க. பிரேக் அடிக்கும் போது வைப்ரேஷன் இருக்கா, கியர் ஸ்மூத்தா போகுதா, கிளட்ச் ஹார்டா இருக்குதா, அதாவது சஸ்பென்ஷன்ல ஏதாவது சவுண்ட் வருதா, அப்புறம் ஆக்சிலரேஷன்ல ஏதாவது டிலே இருக்கா. இந்த 5 நிமிஷம் டிரைவ்ல நிறைய விஷயம் நம்மளுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிடும். ஸோ நீங்க வாங்க போற அந்த செல்லர் கிட்ட இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் கேளுங்க. சர்வீஸ் ரெக்கார்டு காருக்கு வச்சிருக்கீங்களா, இன்சூரன்ஸ், கிளைம் ஹிஸ்டரி, அப்புறம் ஒரிஜினல் ஆர்சி, டூப்ளிகேட் கீ, இந்த காரோட ஓனர் எத்தனை பேரு, என்ன காரணத்துக்காக இந்த கார் செல் பண்றாங்க, இதெல்லாம் நீங்க கேட்கும்போது அவங்க ஆன்சர் பண்றதுக்கு தடுமாறினாங்கன்னா அதுவும் கூட ஒரு சிக்னல் தான். அப்படின்னா 10 நிமிஷத்துல ஒரு யூஸ்டு காரை ஜட்ஜ் பண்ண முடியுமா அப்படின்னா இல்ல. ஆனா 10 நிமிஷத்துல ஒரு நல்ல காரா அல்லது ப்ராப்ளமான காரா அப்படிங்கறது பேசிக் டெசிஷன் கண்டிப்பா நம்மளால எடுக்க முடியும். ஸோ ஒரு விஷயம் மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க, கார் வாங்குறது ரொம்ப ஈஸி. தவறான கார் வாங்குறதுனால நம்மளுக்கு செலவு தான் ரொம்ப காஸ்ட்லி. இந்த வீடியோ பயனுள்ளதா இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சீடர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். Till then, bye.